சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 32வது அத்தியாயம். நவநாதர்களின் கதை மற்றும் விளக்கம். நான் ஸ்ரீபாதரின் பாதகமலங்களை தொட்டுவிட்டு அவரிடம், சுவாமி, நவநாதர்கள் என்கிற சிறந்த சித்தயோகிகள் ஸ்ரீ தத்தரின் அம்ச அவதாரங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீசரணா, கருணை கொண்டு அவர்களை பற்றி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். நவநாதர்களுடைய பெயரை கேட்டவுடனேயே வெளியில் உள்ள படைப்புகளின் மீது ஸ்ரீ வல்லபரின் கண்களிலிருந்து அமிர்தம் பொங்கும் பார்வை வழிந்தோடுவதை கவனித்தேன். ஒரு பசு தன் கன்றின் மீது காட்டும் அன்பின் உள்ளுணர்வுகளை அவருடைய பார்வையில் நான் கண்டேன். அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, என்னருமை செல்வங்களே, மச்சேந்திரர், கோரஷகர், ஜாலந்தரர், கஹனி, அட்பங்கர், ஷௌரங்கர், பர்தரி, சர்படா மற்றும் நாகநாதர் ஆகியோர் நவநாதர்கள். அவர்களை நினைத்து கொண்டாலே மங்களகரமான பலன்கள் கிடைக்கும். நவநாதர்கள் பெயர்களை நினைவுபடுத்தி கொள்ளும் பக்தர்களுக்கு ஸ்ரீ தத்தரின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கலியுகம் தொடங்குவதற்கு சில வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீ கிருஷ்ணரை சூழ்ந்திருந்த பக்தர்களான உத்தவர் மற்றும் அனைத்து யாதவர்களும் நவநாராயணர்களை பற்றி எண்ணினார்கள். அவர்கள்தான் இப்போது நவநாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ரிஷப பேரரசருக்கு மொத்தம் 100 மகன்கள். அவர்களில் நாராயணரின் அம்சம் கொண்ட 9 மகன்களே நவநாராயணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களின் பெயர்களாவன: கவி, ஹரி, அந்தரிஷ, பிரபுத்தா, பிப்பலாயன, ஆவிர்ஹோத்ரா, திருமிலா, சமசா மற்றும் கரபாஜனா ஆகும். இவர்கள் அனைவரும் அவதூத நிலையில் இருந்த சித்த புருஷர்கள். நான் கிருஷ்ண அவதாரத்தின் போது செய்த சத்தியத்திற்கு இணங்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் என்னுடைய ஆணைப்படி அவர்கள் நவநாதர்களாக இந்த பூமியில் பிறந்தார்கள். கவி மச்சேந்திரநாத்தாக பிறந்தார். ஹரி மச்சேந்திரநாத்தின் சீடராக கோரஷகா என்ற பெயரில் பிறந்தார். அந்தரிஷர் ஜாலந்தரராகவும் பிரபுத்தா அவரின் சீடராக கானிஃபா என்ற பெயரிலும் பிறந்தார். பிப்பலாயனர் சர்படாவாக பிறந்தார். அபிர்ஹோத்ரா நாகநாதராக பிறந்தார். திருமிலா பர்த்ரிநாத் என்ற பெயரிலும் சமசா ரேவநாத் என்ற பெயரிலும் பிறந்தனர். ஹரபாஜனா கஹனி என்ற பெயரில் பிறந்தார். படைப்பின் தொடக்கத்தில் போது சில காரணங்களினால் பிரம்மாவின் விந்து கசிந்து விழுந்தது. பல இடங்களில் விழுந்த அந்த விந்தணுக்களிலிருந்து பல முனிவர்கள் தோன்றியதாக வியாச முனிவர் பவிஷ்ய புராணத்தில் எழுதியிருக்கிறார். உபரிச்சரவசு என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஊர்வசியின் மீது மோகம். ஒரு முறை அவனுடைய விந்து கசிந்து யமுனை நதியில் விழுந்தது. அதை ஒரு மீன் குடித்துவிட்டது. அந்த மீனிலிருந்து மச்சேந்திரநாத் பிறந்தார். சிவன் தன்னுடைய நெற்றியின் நெருப்பிலிருந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். அந்த சாம்பலில் மன்மதனுடைய ஆன்மா சூட்சும ரூபத்தில் தங்கியிருந்தது. பிருகதராதா என்கிற அரசன் யாகம் மேற்கொண்ட போது அக்னிகுண்டத்திலிருந்து ஜாலந்தரநாத் வெளியே வந்தார். பிரம்மாவின் விந்து ரேவா அல்லது நர்மதா நதியில் விழுந்தபோது ரேவண சித்தர் பிறந்தார். சில விந்துக்கள் பாம்பின் தலைப்பகுதியில் மீது விழுந்தது. அதை உணவென்று நினைத்து பாம்பு உண்டுவிட்டது. அதனால் அது கர்ப்பம் தரித்தது. ஜனமேஜயன் சர்பயாகம் நடத்தி அழிவிலிருந்து காப்பாற்றினார். தஷாகாவின் மகளான பத்மினி என்கிற நாகதேவதையை ஒரு பெரிய அத்தி மரத்தின் பொந்தில் மறைத்து வைத்தார். ஆவிர்ஹோத்ரா அந்த கருப்பையில் இருந்த கருவிலிருந்து பிறக்க வேண்டும். தாஷாகாவின் மகள் அந்த கருவை அத்தி மரத்தின் பொந்திற்குள் வைத்துவிட்டு தன் சொந்த இடத்திற்கு சென்று விட்டாள். அதிலிருந்து வடசித்த நாகநாதர் என்ற பெயருடன் ஆவிர்ஹோத்ரர் பிறந்தார். மச்சேந்திரர் தேசத்தில் அலைந்து கொண்டிருந்த போது குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு விபூதி அளித்தார். அதன் மீது நம்பிக்கையில்லாத அந்த பெண்மணி அதை குப்பையில் எறிந்து விட்டாள். அந்த விபூதிக்கு அதிகமான சக்தி இருந்தமையால் அதிலிருந்து கோரக்நாதர் பிறந்தார். பார்வதியின் திருமணத்தின் போது அந்த திருமணத்தை புரோகிதராக இருந்து நடத்தி வைத்த பிரம்மனுக்கு பார்வதியின் அழகை கண்டவுடன் அவன் மீது கவனம் சிதறியது. அதன் காரணமாக அவன் விந்து கசிந்தது.
அது அவனுக்கு வெட்கத்தை ஏற்படுத்தியதால் அனைவரிடமிருந்து மறைக்க அவன் பாதத்தின் குதிகாலால் அதை துடைத்து கொண்டான். தேய்க்கப்பட்ட விந்து 60,000 பாகங்களாகி அதிலிருந்து வாழக்கில்யர்கள் என்ற 60,000 முனிவர்கள் பிறந்தனர். மீதமிருந்த சிறிய பகுதி கழிவாக மாறி பாகீரதி நதிக்குள் விழுந்தது. அவை மெதுவாக நதியில் மிதந்து சென்று கரையில் உள்ள புல் புதருக்குள் சிக்கிக்கொண்டது. பிப்பலாயனரின் ஆத்மா அதனுள் நுழைந்து சர்படநாத் என்கிற பெயருடைய நவநாதர் பிறந்தார். கௌலிகா என்ற பெயருடைய முனிவர் பிச்சை எடுக்க செல்வதற்காக தன் குடிலுக்கு வெளியே பிச்சை பாத்திரத்தை வைத்திருந்தார். அதே நேரத்தில் சூரியனுடைய விந்து அதனுள் விழுந்தது. அதை கவனித்த மகரிஷி அதை அதிலேயே பத்திரப்படுத்தினார். பர்த்தரி என்றால் பிச்சை பாத்திரம். பாத்தரிநாத் பிச்சை பாத்திரத்திலிருந்து பிறந்தமையால் இவ்வாறு அழைக்கப்பட்டார். இமயமலையில் உள்ள அடர்ந்த காடு ஒன்றில் பெரிய யானை ஒன்று உறங்கிக் கொண்டிருந்தது. சரஸ்வதியை பார்த்தவுடன் மோகமடைந்தார் பிரம்மன். அதனால் அவருடைய விந்து வெளியானது. அந்த விந்து தெய்வாதீனமாக யானையின் காதினுள் விழுந்தது. பிரபுத்தா என்கிறவர் அதிலிருந்து உயிர் பெற்றார். யானையின் காதிலிருந்து பிறந்தமையால் அவர் நவநாதர்களில் ஒருவரான கர்ண கணிஃபா என்ற பெயருடன் புகழ் அடைந்தார். கோரக்கநாதர் சஞ்சீவினி மந்திரத்தை கூறிக்கொண்டே ஒரு களிமண்ணாலான மனித சிலையை உருவாக்கினார். சஞ்சீவினி மந்திரத்தின் திறனால் அந்த உருவத்திலிருந்து கரபாஜனா உயிர் பெற்று ககனிநாத் என்கிற பெயரில் பிறந்தார். இந்த நவ கிருஷ்ணர்கள் தங்களுடைய மொத்த உடலையும் மந்தார மலையில் பாதுகாத்து வைத்துவிட்டு பூமியில் தங்கள் ஆற்றல்களுடன் நவநாதர்களாக பிறந்து தர்மத்தை ஸ்தாபிக்கும் திட்டத்தில் பங்கு பெற்றனர் என கூறினார். நான் அவரிடம், வெற்றி வெற்றி, குரு சர்வபௌமோருக்கு வெற்றி உண்டாகட்டும். நீங்கள் நவநாதர்கள் நவகிருஷ்ணர்களின் அம்ச அவதாரம் என்று கூறினீர்கள். சுவாமி, நவநாதர்களுக்கும் நவகிருஷ்ணர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்டேன். ஸ்ரீபாதர் சிரித்து கொண்டே என் தெய்வீக அன்பு நிறைந்த பார்வையை எங்கள் மீது செலுத்தினார். அவர், என் செல்வங்களே, இந்த படைப்புகள் அனைத்தையும் தீர்மானிப்பவன் நான் தான். எல்லா ஆண் மற்றும் பெண் தெய்வங்களின் தீர்மானங்கள் என்னுடைய தீர்மானத்தில் ஒரு சிறிய பகுதிதான். இந்த பகுதி எண்ணங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு சுதந்திரம் இருக்கும். விவசாயி ஒரு பசுவை பெரிய கயிறு கொண்டு மரத்தில் கட்டுவான். அந்த கயிற்றின் தூரம் உள்ளவரை மட்டுமே அந்த பசுவினால் புல்லை மேய முடியும். அப்படியென்றால் பசுவினால் தீர்மானிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட இடம் வரையில்தான் புல் மேய முடியும். அதற்கு கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இது குறிக்கிறது. அதற்கு அளிக்கப்பட்டுள்ள இடம் வரையில் சுதந்திரமாக மேயலாம். அந்த எல்லையை அது கடக்க வேண்டும் என்று எண்ணினால் கண்டிப்பாக விவசாயியின் அனுமதி பெற வேண்டும். அந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ள உணவு முடிந்து விட்டதென்றால் விவசாயி வேறு மரத்திலோ அல்லது அதே மரத்தில் கட்டியபடி கயிற்றை நீளமாகவோ ஆக்குவான். அதே முறையில்தான் அம்ச அவதாரங்களுக்கும் தர்மம் மற்றும் கர்மாவின் கோட்பாடுகளுக்குட்பட்டு சுதந்திரம் அளிக்கப்படும். ஆகவே தீர்மானம் மூல தத்துவத்திலிருந்துதான் வெளிப்படும். அதை செயல்படுத்தும் பொறுப்பு மட்டும் அம்ச அவதாரங்களுக்கு அளிக்கப்படும். அதில் ஏதாவது பிரச்சனை உருவானால் அம்ச அவதாரங்கள் அவற்றை மூல தத்துவத்திடம் சமர்ப்பிக்கும். அவர்கள் மூல தத்துவத்திடமிருந்து அருளை கொண்டு வந்து உயிரினங்களுக்கு நன்மை ஏற்படுத்துவார்கள். மூல தத்துவத்தின் அம்ச அவதாரங்களுக்கு தீய குணங்களான காமம், வெறுப்பு, கர்வம் முதலியவை இல்லாததால் மூல தத்துவம் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களையும் அவர்களால் மேற்கொள்ள முடியும். ஆகவே உயிரினங்களை பொறுத்தவரையில் அது முழு அவதாரம் அல்லது அம்ச அவதாரம் எதுவானாலும் இரண்டிற்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. சாய்பாபாவை பற்றிய விளக்கம். நான் உன்னிடம் முன்பே கூறியது போல என்னுடைய சமர்த்த சத்குரு உருவம் சாய்பாபா என்ற பெயரில் வருங்காலத்தில் நிகழும். அவர் ஷிலாதி என்ற ஷீரடி நகரம் தன் ஊரை பணிகளுக்காக தேர்ந்தெடுத்து தன் பக்தர்களை பாதுகாப்பார். இந்த அவதாரத்திற்கும் என்னுடைய குணத்திற்கும் வேற்றுமை இருக்காது. எவ்வளவு அருள் வழங்கப்பட வேண்டும், எவ்வளவு வழங்கப்படக்கூடாது என்பதற்கான முடிவை நான் எடுப்பேன். சாய்பாபாவின் பக்தர்கள் செய்யும் பிரார்த்தனைகள் அவரை சஞ்சலப்படுத்தி என்னிடமிருந்து அவர் அதிகமான அருள் கேட்டால் நான் கண்டிப்பாக அளிப்பேன். சாதாரண மனிதனின் பிரார்த்தனை மற்றும் வேதனையை கேட்டு கடவுளின் தத்துவம் அருள் புரியும் போது
சாய்பாபா கேட்கும்போது அதை அளிக்க மாட்டாரா என்ன? ஆகவே சாய்பாபாவை பின்தொடரும் பக்தர்கள் மிகவும் நன்மை பெறுவார்கள். சேத்தே விஸ்ராமியதி இதி சாய் என்று கூறப்படுகிறது. சாய்பாபாவின் குணம் உறுப்புகளின் செயல்பாடுகளை ஒன்றிணைக்கிறது. சாய்பாபாவின் குணம் என்னுடன் ஐக்கியமான நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என்று அறிவித்தார். பின்னர் நான் அவரிடம் ஸ்ரீ மகாகுருவுக்கு வந்தனம், ஸ்ரீ வாசவி கன்யகா முழு அவதாரமா அல்லது அம்ச அவதாரமா என்று கேட்டேன். ஸ்ரீபாதர் அதற்கு, ஆரிய மகாதேவிக்கு அளித்த சத்தியத்தை நிறைவேற்றவே அவள் குசும சிரேஷ்டிக்கு மகளாக பிறந்தாள். கன்யகா அவதரிக்கவில்லை என்றால் வைசிய ஜாதியில் பல விபத்துக்கள் நேர்ந்திருக்கும். சமாதி என்ற பெயருடைய வைசியன் இந்த ஆபத்துக்களை வெளிப்படுத்தாத நிலையில் விதை வடிவத்தில் கவனித்தார். அந்த வெளிப்படுத்தப்படாத நிலை வெளிப்படும் நிலைக்கு மாறி துளிர்விட்டு பெரிய மரமாகி வைசிய ஜாதிக்கு பேராபத்து நேரிடும் என்பதை கவனித்தார். அம்பிகை வாசவியாக வெளிப்படவில்லை என்றால் விஷ்ணுவர்தனன் போன்ற கொடூரமான அரசர்கள் குசும சிரேஷ்டி போன்ற சிறிய மன்னர்களின் வீட்டு அழகான பெண்களையோ அல்லது அவர்கள் உறவினர்களையோ மணந்து கொண்டு மனைவிகளாக்கி கொண்டு அவர்களிடம் இன்பம் அனுபவித்து அனைவரையும் தர்மத்திலிருந்து தாழ்த்திருப்பான். சாதாரண மன்னர்களின் எந்த பெண்ணுக்கும் இதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்காக அவர்களின் கற்பு, சுயமரியாதை மற்றும் தங்கள் ஜாதியின் மீது விருப்பம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வெவ்வேறு கோத்திரங்களை சேர்ந்த தம்பதிகளுடன் வாசவி அக்னியில் இறங்கினாள். ஜாதியின் மீதுள்ள விருப்பமும் சுயமரியாதையும் அக்னியில் தூண்டப்பட வேண்டும். இல்லையேல் கண்ணியம் மற்றும் பெருமிதமுடைய வைசியர்கள் எரிக்கப்பட வேண்டும். இந்த அக்னி பரீட்சையில் ஸ்ரீ வாசவியின் அருளால் வைசியர்கள் வெற்றி பெற்றனர். அந்த தியாகத்திற்கு ஈடாக அந்த கோத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செல்வம் மற்றும் ஆரோக்கியம் அளிக்கப்பட்டு உணவு மற்றும் உடைக்கு எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது. ஸ்ரீ வாசவி கன்யகா ஆரிய மகாதேவியின் ஒரே ஒரு ஒளிரும் ஒளிக்கதிர். பூமியால் அந்த முடிவில்லா சக்தியின் ஒளிக்கதிரை தாங்க முடியாது. ஸ்ரீ வாசவி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அம்ச அவதாரமாக வந்தாள். அவளுடைய 18 வயது வாழ்க்கையில் அவளுடைய ஜாதி மக்களின் மோசமான விதியை யோகா அக்னியில் எரியூட்டினாள். கற்பை இழப்பது தாங்க முடியாத மோசமான விதி. செல்வம் அல்லது செழுமையை இழப்பதை விட ஒரு பெண் தன் கற்பை இழப்பது மோசமான விதி என்பதை உணர்ந்து கொள். அதுபோன்ற ஒரு அச்சுறுத்தல் அவளுக்கு நேர்ந்தபோது அவள் அதே போன்று விதியுடைய தன் கோத்திரத்தை சேர்ந்த எல்லா மக்களையும் தன் பக்கம் ஈர்த்தாள். அவள் தன்னை 102 கோத்திர தம்பதிகளுடன் எரியூட்டி கொண்டு இயற்கையின் தெய்வீக உண்மையை ஸ்தாபித்தாள். அவள் தன்னுடைய உண்மையான ஆரிய மகாதேவி உருவத்தை வெளிப்படுத்தியவுடன் குசும சிரேஷ்டி உட்பட அனைவரும் பயந்து விட்டனர். என் செல்வங்களை, 3 மட்டுமே கற்புள்ள பெண்களின் உண்மை உருவத்தை பார்க்க முடியும். அவர்கள் தங்களுடைய அனைத்து ஆபரணங்கள் மற்றும் தாலியுடன் தரிசனம் அளிப்பார்கள். அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் மகாத்மாக்களுக்கு தரிசனம் அளிக்கும் போது, அக்னி சாட்சியாக அவர்களை மணந்த கணவருக்கு தரிசனம் அளிக்கும் போது, தங்களுடன் கீழ்நிலையில் உள்ள உண்மையான பக்தர்களுக்கு அருள் புரியும் போது, விஷ்ணுவர்தனன் உண்மையில் மரண தேவதையின் மீதுதான் மோகம் கொண்டான், வாசவியின் மீது அல்ல. மரண தேவதை வாசவியிடம், தாயே, நான் உன் உருவத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். அம்பிகை சம்மதித்தாள். பின்னர் வாசவியின் இன்னொரு உருவம் அவளின் உருவத்தை ஒத்த ஒன்று வெளியானது. அந்த உருவம் மரண வேதனையுடன் ஐக்கியமானது. மரண தேவதை விஷ்ணுவர்தனுடன் ஐக்கியமாகி அவனுடைய தலையை 1000 பாகங்களாக உடைத்துவிட்டு வெளியேறியது. இதுதான் அன்று நடந்த உண்மை சம்பவம் என்று கூறினார். வெற்றி வெற்றி. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கு வெற்றி. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தியே.